கிட்டத்தட்ட ஒரு முழு வீச்சிலான யுத்தத்திற்கு போவதற்கான அந்த பதற்ற நிலை தெரிவது தான் ஆர்கே அவர்கள் சுட்டி காட்டுறாரு. இப்ப அடுத்தது என்னன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறேன். விஜயன், நான் முதல்ல பிஃபோர் ஆன்சரிங் கொஸ்டின், அவங்கள சார் சொன்னது மாதிரி 2 நாட்டு என்எஸ்ஏஸும் டிஜிஎம்ஓஸும் பேசினாங்கன்றது வந்து சரியான தகவல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி டிஃபென்ஸ் செக்ரட்டரி பேசும்போது he rejected that this thing. அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது அப்படிங்கிறது வந்து ஒரு தகவல். அதை வந்து கரெக்ட் பண்ணிடுறேன். 2வது, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் 22ஆம் தேதி பாரத பிரதமர் சொன்னது மாதிரி அவர் நாங்கள் போர் கொடுக்கறத பற்றிலாம் எதுவுமே சொல்லலை, பாகிஸ்தானுங்கிற நாட்டை பற்றியும் சொல்லலை, தீவிரவாதத்துக்கு பதிலடி கொடுப்போம் தான் சொன்னாங்க. உலக அரங்கில் இந்திய நாடு எவ்வளவு மெச்சூரிட்டி காமிச்சு எவ்வளவு பொறுப்பாக அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் அட்டாக், அதாவது இது பதிலடி, அட்டாக்குன்றது கூட கிடையாது, இந்த தீவிரவாதத்துக்கான பதிலடி வந்து வில் பி ஃபோக்கஸ்ட், மெஷர்ட் அண்ட் வித் அட்மோஸ்ட் ரெஸ்ட்ரெயின்ட் அண்ட் வில் நாட் பி டைரக்டட் அட் பீப்புள் ஆர் மிலிட்ரி டார்கெட்ஸ். இது வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லையும் நமது தேசிய தலைமையிலேருந்து யார் டிஃபென்ஸ் செக்ரட்டரி வரைக்கும் யார் பேசினாலும் இதை திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு காரணம், நம்ம வந்து போரை விரும்பவில்லை. நான் வந்து ஒரு லத்தீன பழமொழி ஒன்று சொல்ல விரும்புவேன், அல்டிமா ராட்டியோ ரேகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த லாஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் த கிங் இஸ் தி வார். அந்த காலத்துல இருந்து லாஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் த கிங் இஸ் வார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாருங்கிறது வந்து நோபடி லைக்ஸ். வார் இஸ் ஆல்வேஸ் டிஸ்ட்ரக்ஷன். அது எவ்வளவு பெரிய நாடா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இழப்பு இருக்கும், அது பெரிய இழப்பு. வார்ன்றது வந்து நோபடி கேன் வின் இன் அ வார். தோக்குறவனும் தோப்பான், ஜெயிச்சவனும் இழப்பான், எல்லாருக்கும் இழப்பு தான், இழப்பு வந்து உண்டு. நீங்க பார்ப்பதுல இந்த சூழல் எதை நோக்கி போறதா நினைக்கிறீங்க? அதுக்கு தான் நான் வரேன். இப்ப நம்மளுடைய சைட்ல இருந்து நம்ம ஆஸ் எ டெமோக்ராட்டிக், நம்ம ஒரு சுப்ரீம் பவர், இது வெல்லரசா இருக்கும். இங்க நம்ம வந்து எந்த விதமான நடவடிக்கையும் போரை நோக்கி போகல. நம்ம சொன்னது நம்ம தீவிரவாதத்தை மட்டும்தான் நம்ம அட்டாக் பண்ணோம். அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம இன்ட்ரூட் பண்ணல. நம்ம ரஃபேல்ஸ்ல இருந்து வி யூஸ்ட் ஸ்கால்ப்ன்ற ஒரு மிசைல் ஸ்டாண்ட் ஆஃப் அட்டாக், ஈவன் பகவல்பூர் which is more than 100 kilometers from the border, அதையும் நம்ம என்கேஜ் பண்ணது வந்து ஸ்கால்ப்புங்கிற ஒரு அந்த மிசைல்ஸ் மட்டும் வச்சுதான். இப்போ வந்து இதுல வந்து யாராவது வந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா இட் இஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன். வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்டோட பாகிஸ்தான் பரப்புற அவங்க வந்து இப்ப நேற்று என்ன சொல்லியிருக்காங்க, நீலம் ஜீலம்னு பிஓகேல இருக்கிற ஒரு டேமை கூட நம்ம ஹிட் பண்ணோம் அப்படின்றாங்க. அதை வந்து ஒரு ப்ரிடெக்ஸ்டா வச்சு இஃப் தே ட்ரை டு டூ எனிதிங் ஹியர் இன் இந்தியா, நம்ம வந்து அந்த கான்சிக்வன்சஸ் எவ்வளவு சீரியஸா கொடுப்போம்ன்றத கூட டிஃபென்ஸ் செக்ரட்டரி இப்போ இந்த இடத்துல கணேசன், இப்போ இன்றைக்கு கூட விரிவான விளக்கம் இந்திய அரசு தரப்புல எல்லாம் கொடுக்கப்பட்டது. பாகிஸ்தானோட எதிர்வினையை எப்படி பாக்குறீங்கன்றது ஒண்ணு. அடுத்த கட்டம் எதை நோக்கி நகர்ப்பு? ஆர்கே அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு பெரிய அசாதாரண சூழல் வந்துருச்சு, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா அதை எப்படி செய்ய போறோன்ற ஒரு கேள்வியும் இருக்கே. விஜய், நான் அதை திருப்பியும் அந்த அசாதாரண சூழ்நிலையை உருவாக்குறது பாகிஸ்தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து நம்ம 22ஆம் தேதி இந்த பகல்காம் நடந்ததா, அதில் இருந்து நம்மளுடைய முதல் அடி எப்போ அடித்தோம்? 14 நாட்கள் கழித்து நேற்று காலையில். நம்ம வந்து ஒரு பயத்தில், ஒரு ஜிட்ரியில், ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் எதுவுமே பண்ணல. நம்ம வந்து மெச்சூராக யோசிச்சு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் இது பண்ணி கரெக்டாக உலக நாடுகளோட கான்ஃபிடன்ஸில் வந்து இந்த வரைக்கும் நம்ம அடிச்ச நம்ம கொடுத்த பதிலடியை ஏதாவது ஒரு நாடு கண்டிச்சிருக்கா? கண்டிக்கல. அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய மெச்சூரிட்டி, நம்மளுடைய பர்பஸ். இப்ப இதுல ஒரு சின்ன விளக்கம், வெளிப்படையா ஆதரவும் தெரிவிக்காததை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆதரவு வந்து இங்க பாருங்க, உலக இன்டர்நேஷனல் ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நட்பு அப்படிங்கிறது. இப்போ வந்து நான் ஒண்ணே ஒன்று உங்ககிட்ட கேட்கிறேன், ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போர் தொடுக்கும் போது அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிரும்னாங்க. ஈவன் தோ ரஷ்யா வந்து அவங்களுடைய அப்ஜெக்டிவை வந்து வித்தின் டேஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் அவங்களுக்கு வார் மிஷினரிஸ் கொடுத்து இந்த போரை இன்னைக்கு வரைக்கும் வச்சிருந்தாங்க. இது நட்புனால கொடுத்தாங்கன்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் சேட்லி மிஸ்டேக்கன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கொடுத்த எல்லாத்துக்குமே பில்லு போட்டு அவங்களுடைய மினரல்ஸ் எழுதி வாங்கிட்டாங்க. நாட்டுல ஒண்ணு மிச்சம் கிடையாது. பின்னால் வணிகம் தான். 2 பேரும் சண்டை போட்டேன்னா அதுல வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போயிருவேன். இதுதான் உலக நாடுகள் செய்யற ஒரு விஷயம்.
அவங்க ட்ரை பண்ணுவாங்க as far as possible என்னை அது பாதிக்கும் அப்படிங்கும்போது மட்டும்தான் அந்த நாடு வந்து இதுல ஆக்டிவா இதுல இந்த சிக்கல் இருக்கு. பாகிஸ்தானோட எதிர்வினை இருக்கு, நம்மளோட எதிர்த்தாக்குதல் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படின்னா எதை நோக்கி நகருதுன்ற ஒரு புள்ளி அதுக்கு தான் வரேன் விஜயன். அது மட்டும் இப்போ நம்ம வந்து நேற்று காலையில் 1 மணிக்கு நம்ம வந்து 1லேருந்து 2க்குள்ள நம்ம ஒரு 25 மினிட்ஸில் இந்த ஸ்டாண்ட் ஆஃப் அட்டாக் பண்ணோம். ஓகே. இப்போ இதை வந்து என்ன ஒரு மெச்சூர் நாடு, ஒரு நல்ல மெச்சூரான ஒரு தலைமை, முதிர்ச்சி அடைந்த ஒரு தலைமை என்ன செஞ்சுருக்கும், நின்று நிதானமாக யோசிச்சு ஐ ரிசர்வ் மை ரைட் அப்படின்னு என்னுடைய இடத்த பேசல ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. நான் வந்து இதுக்கு பதிலடி வந்து எங்கே யோசிச்சு எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத. ஆனால் அது ஒரு சில மணி நேரங்கள்லேயே நீங்கள் வந்து ஒரு பிரிமெச்சூராக ஆன்டி செல்லிங் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கடுத்து 15 டார்கெட் அவந்திப்பூரில் ஆரம்பிச்சு இங்கே குஜராத்தில் இருக்கிற புஜ்ஜு வரைக்கும் யூ ஆர் அட்டெம்ப்டிங் டு டார்கெட் மிலிட்ரி இன்ஸ்டலேஷன், மிலிட்ரி டார்கெட்ஸை. அதாவது விஜயன் ஒரே ஒரு நிமிஷம், இது வந்து என்னன்னா இது பயத்தினால அவங்க செஞ்ச ஒரு இது வந்து மெச்சூரா ஒரு உண்மையிலேயே போர் பண்ணணும், வார் செய்யணும்னா அவங்க இந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க. பதட்டத்துல ஒரு ரியாக்ஷன் பண்ணாங்க. இல்ல டிஜிஎம்ஓ டாக்ஸ் நேத்து நடந்தது என்று சான்று வந்து அரசாங்கத்துக்கு ரொம்ப அருகில் இருக்கின்ற சேனல்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் செய்திருக்கிறது. டிஜிஎம்ஓ டாக்ஸ் நேற்று நடந்ததாகத்தான் தகவலும் அவர்கள் வந்து ஆர்மி பிரஸ் ரிலீஸ் வச்சு தான் பேசியிருக்கிறாங்க. அது சொல்ல வேண்டியதா இருக்கு. திரு கணேசன், இப்போ அந்த கருத்தை நீங்க மறுப்பதற்கு பின்னால் அது அப்படி நடக்கலன்னு ஏன் சொல்ல வரீங்க? அதுக்கு பின்னால் ஏதாவது காரணம் இருக்கா? அதாவது நம்ம வந்து பேச்சுவார்த்தைக்கு போகலன்னு நான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல, இன்னைக்கு வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி இதையும் வந்து ஆன்சர் பண்ணாரு. அவர் என்ன சொல்றாரு, பாகிஸ்தான் வாண்ட்ஸ் நியூட்ரல் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன், ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன். ஆனா அதுக்கும் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பதில் சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, பட்டான்கோட் மும்பை நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாங்க வந்து கோஆபரேட் பண்ணோம், எதை நோக்கி போச்சு, அதனால ஒண்ணுமே நடக்கல. சோ இட் இஸ் நாட் தட். இவங்களுடைய இது என்னன்னா டிஜிஎம்ஓஸ் பேசுறாங்க, இது பேசுறாங்க, என்எஸ்ஏஸ் பேசுறாங்க. நோபடி இஸ் டாக்கிங் ஃப்ரம் அவர் சைட். வி வாண்ட் ஒன்லி ஆக்ஷன் ஃப்ரம் them to eliminate terrorism. terrorism முடிக்கணும், அவ்வளவுதான். ஆனா இப்ப எனக்கு அந்த இடம் புள்ளி இருக்கு, நம்ம திரும்ப பேசலாம். ஏன்னா நீங்க ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டுக்கிறதுனால